ரமேஷ் சார். இப்போ என்னன்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க எடுத்து சொன்னாங்க. அதே இங்கே நம்ம பொருத்தி பார்க்குறோன்னு வைங்களேன். இப்போ சிபிஐ ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும், இங்கே தொகுதி பங்கீட்டில் அவங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு ஆனாலும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் மதிமுக வேற இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லி அதிருப்தியில் இருக்காங்க. இதையெல்லாம் அந்த கட்சி தொண்டர்கள் பார்ப்பாங்கல்ல. புதுச்சேரியில் அது சீனாவே ஆக்ஷனாக நடக்குது. இங்கே அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்வாங்க தொண்டர்கள்? கண்டிப்பாக தொண்டர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஆழமாக பதிந்திருக்கும். என்ன மாதிரியான அது பாதிப்பா இருக்கும்? அது பாசிட்டிவா இருக்கும் அதிமுகவுக்கு, நெகட்டிவ்? களத்தில் ஒருவரோடு ஒருவர் ஒன்றாத ஒரு நிலை ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ஏனென்றால் இப்ப திமுக பிரச்சனை பாண்டிச்சேரியில் என்பது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக ஆரம்பிச்ச பிரச்சனை. நீங்க அங்க கிரீஷோடங்கர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நடைமுறையே தமிழ்நாட்டில் உங்கள் தலைமையில் ஆட்சி என்று சொன்னால், நீங்கள் தான் தலைமை என்று சொன்னால், பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் தான் தலைமை. இதை தான் கிரீஷோடங்கர் சொன்னார். இப்ப இடையில ஒரு போன மாசம் சொன்னார். ஆனா அதுக்கு முன்பாக திரு ஜெகத்ரட்சகன் அவர்களை அனுப்பி நீங்க பாண்டிச்சேரியில் திமுக தலைமையில் தான் ஆட்சி, தமிழ்நாட்டிலும் நாங்க தான் ஆட்சி, பாண்டிச்சேரியில் நாங்க தான் ஆட்சி. ஏன்னா அங்க காங்கிரஸ் ஒரு யூனியன் பிரதேசம். நீங்க காங்கிரஸ் மிக நீண்ட நெடிய பாரம்பரியம் உடையது கட்சி. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை எப்படி விட்டு கொடுத்துருவாங்க? அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட கள நிலவரத்தில் ஒரு மிக மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. நீங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிறார், இன்றைக்கு தனக்கு கூட அவர் 3 வேட்பாளர்களை நிப்பாட்டினார். ஆனா உள்ஒதுக்கீடா திமுக ஒன்று கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கிட்டத்தட்ட 5 இடங்களில், ராஜ்பவன் உள்ளிட்ட தொகுதிகளில், அதே போல திருபுவனை உள்ளிட்ட தொகுதிகளில், மங்களம் உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாமே காங்கிரஸ் போட்டியிடுகிறது. திமுகவுக்கு அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இன்னும் சொல்ல போனா 2 பேரும் பிரச்சாரமே பண்ணிக்கிறாங்க. நீங்க திமுக ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுது, காங்கிரஸ் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுது. இதுதான் நட்பு ரீதியான போட்டியா? அதான் ஃப்ரெண்ட்லி ஃபைட்ன்ற மாதிரி பாய்போச்சு. ஓகே. ஆகவே இதை நீங்க கண்டிப்பாக பாக்குறாங்கல்ல. நீங்க 9ஆம் தேதி தேர்தல், அதை உற்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இங்கேயும் பார்ப்பாங்கல்ல. இங்கேயும் அது எதிரொலி இருக்கிறது. ஆனா ரொம்ப குறுகிய காலம் தானே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் கூட முழுசா இல்ல, 13 நாட்கள் தான் இருக்கு பிரச்சாரத்துக்கு. அதற்குள்ளாக இந்த சிக்கல்களை எல்லாம் களைஞ்சு போய் பிரச்சாரம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஜெல்லாகிறது, அதெல்லாம் இனிமேல் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. சாத்தியம் இல்லை. ஓகே சார், இது வரைக்கும் நடக்கல சார். நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட இப்ப எல்லாமே முடிய போற சிச்சுவேஷன், பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. நீங்க வேட்புமனுவை வித்ரா பண்ணுவதற்கான காலகட்டம் கூட முடிந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க அதை எப்படி களத்துல அவங்க ஜெல்லாவாங்க, எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும்? எந்த தலைமை அவர்களை கூட்ட அவங்களை அறிவுறுத்த முடியும்? சார், நீங்க வைத்தியலிங்கம் அவர்களுடைய வீடே முற்றுகையிட்டிருக்கப்பட்டிருக்கு. நீங்க திரு நாராயணசாமி அவர்கள், நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கார், மத்திய அமைச்சராக இருந்திருக்கார், நீங்க முதலமைச்சராக இருந்திருக்கார். அவருக்கு கூட நீங்க நெல்லித்தோப்பு தொகுதியில நீங்க இடம் கொடுக்கவில்லை என்று அவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டது. உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும், அது உட்கட்சி பிரச்சனை தான் இருந்தாலும் களத்துல காங்கிரஸ்காரர்கள் குதிக்கிறாங்கல்ல. அப்ப காங்கிரஸ் என்ன சொல்லும்? இல்ல நாங்க திமுகவுக்கு விட்டு கொடுத்து விட்டோம், ஆகவே நாங்கள் நாராயணசாமி அவர்களுக்கு கொடுக்கவில்லை, அப்படிதானே போவோம். அப்ப நாராயணசாமிக்கு அவாய்ட் பண்ணணுங்கிறதால திமுக அப்படிதானே போகும். அப்ப களத்துல காங்கிரஸ்காரர்களுக்கு கோபம் வரும்ல. நீங்க ஒரு அமைச்சரா இருந்தவர், முதலமைச்சரா இருந்தவர், நீங்க நாடாளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சரா இருந்தவர், அவர் ஒரு பவர்ஃபுல் செக்டர். நீங்க அவரையே நீங்க ஒதுக்குறீங்கன்னா, அந்த தொகுதியை நீங்க தாரை வார்த்து திமுக கொடுக்குறீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவருக்கும் அங்க ஒரு மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவர் மக்களுக்கான செல்வாக்குடைய தலைவர். ஆகவே இது எல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்ப்பலை கண்டிப்பாக திமுகக்குள்ளே, கூட்டணி கட்சிக்குள்ளே அது எதிரொலிக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயமும் என்னன்னா, ஏற்கனவே இங்க விசிகாவுக்கு காங்கிரஸுக்கும் நிறைய மோதல்கள்லாம் வந்தது. ராமதாஸ் அவர்களை போய் செல்வ பெருந்தகை சந்திச்சது, அதற்கு அவர் கமெண்ட் பண்ணினது, உடனே விசிகால இருந்து வந்த ரியாக்ஷன்ஸ், இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப மறுபடியும் திருமாவளவன் காங்கிரஸ் பண்றதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை அவர் வைக்கிறாரு. லைனா பின்னாடி சிபிஎம் வராங்க, சிபிஐ வராங்க, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இவங்களை பார்த்து அடுத்தடுத்த இப்ப மதிமுகவும் உள்ள அழுகிறோம், வெளியில தான் சிரிக்கிறோம்னு சொல்றாங்கல்ல. இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த அதிருப்தியை சொல்லிட்டாங்கன்னா, மக்கள் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட திமுக மேல வச்சிருப்பாங்க? அந்த இம்பாக்ட் தான் நீங்க கலகலத்து போயிருக்கிறதுன்னு சொல்றோம். ஓகே.
நீங்க கள நிலவரம் பாண்டிச்சேரியில் எப்படி இருக்கிறதோ அது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. இங்க உள்ள வந்து நீங்க சொல்ற மாதிரி நாங்க வெளியில சிரிக்கிறோம், உள்ள அழுகிறோம், இது இங்க உள்ள இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, கலகலத்து போய் இருக்கிறது கூட்டணி. நீங்க வந்து மகா பெரிய கூட்டணி, மாபெரும் கூட்டணி, உள்ள கலகலத்து போய் இருக்கிறது. நீங்க உள்ள நாங்க வந்து அழுகிறோம், வெளியே சிரிக்கிறோம் என்று சொன்னால் அங்க காங்கிரஸ் திமுக பிரச்சனை வெளிப்படையாக தெரிகிறது பாண்டிச்சேரியில், இங்க தெரியல, அவ்வளவுதான். ஓகே, நீங்க திமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் வாக்கு கேட்கணும். அவர்கள் எந்த கோணத்தில் கேட்பாங்க? அவர் ஜெயிக்கணும்னு கேட்பாரா இல்ல தோக்கணும்னு கேட்பாரா? மதிமுக சொல்றேன், மதிமுக பொதுச் செயலாளர் போகணும், போய் அவர் வாக்கு கேட்கணும். அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவரும் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றார், அவர் உள்ளார்ந்து ஒரு ஆழ்ந்த மனதோடு அவர் பிரச்சாரம் செய்வாரா என்றது ஒரு கேள்வி. அதே போல கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், மனசார வேலை பார்க்க மாட்டாங்க. மனதார அந்த வேலையை எப்படி பார்ப்பாங்க, உணர்வோடு அதை எப்படி செயல்படுவாங்க, அதை தான் சொன்னேன். தொண்டர்கள் எப்படி உணர்வோடு இருப்பாங்க, அதனுடைய தலைவர்கள் எப்படி உணர்வோடு இருப்பாங்க, இதற்கு ஒரு வெளிப்படையான உண்மை இன்னைக்கு பாண்டிச்சேரி உதாரணம். ஓகே, அது வெளிப்படையா தெரியும். மீண்டும் அதை தான் சொல்றேன், அங்க வெளிப்படையாக தெரிந்து விட்டது, இங்க உள்ளடி வேலை வெளிப்படையாக தெரியவில்லை. ஓகே, இப்ப இந்த கூட்டணி கட்சிகளுடைய அதிருப்தி இருக்கு இல்லையா, இத மு.க. ஸ்டாலின் எப்படி சமாளிக்க போற? முதல்ல சமாளிப்பாரா, இல்ல நீங்க படிக்கணுமோ பேசிட்டு போங்க, எங்களுக்கு 170 இருக்கு, அதுல நாங்க ஒர்க் பண்ணிட்டு போறோம், நீங்க ஜெயிச்சா ஜெயிக்கடி போங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு திமுகவும் போயிருமோ? இல்ல, சமாளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தா நீங்க இந்நேரம் திமுக காங்கிரஸ் தலைமைகள் கூப்பிட்டு இந்த 5 பேர் எதிர் போட்டியாளர்களை வந்து பாண்டிச்சேரியில் சமாதானப்படுத்தியிருக்கணும். ஓகே, இன்றைக்கு அங்க வந்து இந்த மாதிரி குரல்கள், நீங்க விசிக அண்ணன் திருமாவளவனுடைய குரல் வந்து எதிர்ப்பா ஒழிக்க கூடாது, சிபிஐ சிபிஎம் எதிர்ப்பா ஒழிக்க கூடாது, நீங்க வைகோ அவர்களுடைய குரல் எதிர்ப்பா ஒழிக்க கூடாது. இதையெல்லாம் ஒழிக்காமல் இருந்திருக்க வேண்டும் என்றால் இந்த அளவுக்கு நீங்க ஒழிக்க வைத்து விட்டீங்களே, வெளியில வந்து போச்சே, அப்படியே விட்டுட்டாங்க, அப்படியே வெளியில வந்து போச்சே. நீங்க நேரம் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி, எங்களுடைய தலைமையில் இந்த கூட்டணி இருக்கு, பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி, இயல்பான கூட்டணி, இப்படிலாம் சொன்னீங்க இல்லையா? ஏன் கொள்கை கூட்டணி இயல்பான கூட்டணி என்று ஒரு கோணத்தில் இருந்தாலும் கூட ஏன் அதை வெளியில சொல்றீங்க? வெளியில சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஆழ் மனதில் எப்படி இந்த கவலை உருவாகி இருக்கிறது? ஓகே, ஓகே, இது தலைவர்களுக்கு உருவானால் தொண்டர்களுக்கு உருவாகலாம், டிரான்ஸ்ஃபர் ஆகும்ங்கறீங்க சார். தலைமைதான், ஆனா கீழே வந்து கிளைக்கழக செயலாளர் அது எதிரொலிக்கும். அது காங்கிரஸாக இருக்கட்டும், அது திமுகவாக இருக்கட்டும். அப்ப பிரச்சனைகள் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் மிக மிக குறைவா. திரும்ப வரேன், கனகராஜ் சார். என்ன சார் புதுச்சேரியிலே சொல்லுங்க மேடம். அதாவது விசிகாவினுடைய தலைவரே தெளிவா சொல்லிட்டாரு, அங்க வந்து நாங்க தனித்து போட்டிடுறோம் சொல்லிட்டாரு. கூட்டணியிலன்னு சொல்லல, திமுக கூட்டணியில நாங்க போட்டிடுறோம், காங்கிரஸ் கூட்டணியில போட்டிடுறோம் சொல்லல, நாங்க தனித்து போட்டிடுறோம் 3 தொகுதியிலன்னு சொல்லி இருக்காரு. அதனால அங்க கூட்டணின்ற பேச்சுக்கே இடமில்ல, அங்க கூட்டணின்றது அங்க உடைந்து விட்டது. புரியுது. அதனால இது தெள்ள தெளிவு. அதைத்தான் நான் சொல்ல புரியுது மேடம். வரேன். என்னன்னா பேரெல்லாம் வச்சாங்க புதுசா, இந்தியா கூட்டணின்னு வச்சா என்ன ராசி இல்லைன்னு நினைச்சு அதை வந்து இது பண்ணாங்களா என்னெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் இங்க அதையெல்லாம் மாத்தி பேரெல்லாம் மாத்தி எல்லாம் இது பண்ணாங்க. ஆனாலும் கூட என்ன எடுபடலையே, ஏன், என்ன ரீசன்? அதாவது நாட்டின் அளவுல இந்தியா கூட்டணியே எடுபடல. அங்க ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் ஒட்டிக்கிட்டு இருந்தது திமுக தான். ஓகே, இன்றைக்கு அவர்களுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கருத்து வேறுபாடு வந்து போச்சு. அதனாலதான் இந்த இந்தியா கூட்டணி அந்த பேரே நமக்கு வேண்டாம், இவங்கள ஒரு புது பேர் வச்சுக்கிட்டாங்களோ. இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுகவில் ஒரு மிகப்பெரிய ஆதங்கமா ஒன்று சொன்னாங்க, இந்த தேசத்துல வந்து ராகுல் காந்தியை பிரதமர் என்று யாரும் சொல்லல, ஆனா பிரதமர் வேட்பாளர்னு எங்களுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்க. அந்த உணர்வு கூட அவர்களுக்கு இல்ல, அந்த நன்றி உணர்வு கூட இல்லைன்னு அவர்களை விமர்சனம் பண்ணாங்க. யார? காங்கிரஸ் விமர்சனம். காங்கிரஸ் என்ன சொன்னுச்சு, நாங்க உங்களுக்காக பல இடத்துல விட்டு கொடுத்துருக்கோம், பல சூழலில் விட்டு கொடுத்துருக்கோம், எங்களுடைய அமைச்சர்கள் பல இடத்த கொடுத்துருக்கோம் நாங்கள் உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் பேரம் பேசினீங்க, 16 மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுட்டு 7 மந்திரிகளை வாங்கிட்டு போனீங்க, 8 மந்திரிகளை வாங்கினீங்க, ஆகவே நீங்கள் மட்டும் எப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, மக்களை ஏமாளியாக நினைக்க வேண்டாம். இன்றைக்கு பத்திரிகைகளாக இருக்கட்டும், ஊடகமாக இருக்கட்டும், இன்றைக்கு சமூக வலைதளத்தில் செய்திகள் போய்கிட்டே இருக்கு. ஆகவே இந்த கள நிலவரத்தில் தான் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக ஆனவர்களால் அங்கே ஒன்ற முடியல. ஓகே, இன்னைக்கு அங்கே புதுச்சேரியில் ஒன்ற முடியல. ஏனென்றால் அவங்க ஒரு 5 வருடம் காங்கிரஸ் கட்சி இல்லை, காங்கிரஸ்லேருந்து பிரிந்த என்ஆர் அவர்கள் அதை கால் வச்சு விட்டார். ஆகவே அவர்களை வந்து அப்புறப்படுத்த முடியவில்லை. ஏன்னா அவர் அந்த மக்களோடு மக்களாக அவர் பழகிவிட்டார். மீண்டும் அவர் வெற்றி பெற்றுவார் என்ற ஆதங்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் என்ன வேதனை என்று சொன்னால், நாங்க தானே இங்க தலைமை ஏற்றுக்கணும், ஆனா நீங்க வந்து ஜெகத் ரட்சகனை வச்சு எங்களை அவமானப்படுத்தி விட்டு இன்றைக்கு நீங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை என்று கிரீஷோடங்கிற அவமானப்படுத்தினதால அங்க அவர் வந்து திமுகவை இந்த மாதிரி பழி வாங்கணும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. இது வந்து காலம் நேரம் வந்து கிடையாது, ரொம்ப நியர்பை. இப்ப அங்க ஒரு 9 நாள்னா இங்க ஒரு 1 மாசம், இது எப்படி உடனே மறையாது. இந்த சூழல்
இன்றைக்கு தொண்டர்கள் மத்தியிலும் எடுபட்டதுனால அவருடைய மனது காயப்பட்டது. இதுதான் இப்ப அங்க ஏப்ரல் 9ஆம் தேதியே தேர்தல் முடிஞ்சிடும், இங்க 23ஆம் தேதி தான். இப்ப ஏப்ரல் 9 நமக்கு ஓரளவுக்கு ஒரு இது தெரிஞ்சிரும் அங்க என்ன எப்படி போயிருக்கு, அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா வரும். அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல அதனுடைய தாக்கம் தான் இது, இங்கேயும் அந்த தாக்கம் வரும்னு சொல்றேன். 9ஆம் தேதி வரைக்கும் இல்ல அங்க அந்த காங்கிரஸ் தலைமையிலான அந்த அலையன்ஸ் வந்து ஒன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலங்கறத இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிரும். கண்டிப்பாக தெரியும். ஓகே. ஏன்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட இது ஒரு 10-15 நாள் தான் தேர்தல். ஆகவே கண்டிப்பாக தெரியும். இன்னொன்னு அது தெரியறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா, களத்துல அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் போய் வாக்கு சேகரிக்க மாட்டாங்க. ஓகே. இப்ப நமக்கு என்னப்பா அவர் என்ன நம்ம கட்சி வேட்பாளரா, இவர் சொல்லுவார் நமக்கு என்னப்பா அவர் என்ன நம்ம கட்சி வேட்பாளரா. ஓகே. இப்படி போய்விடும். அவங்கவுங்க தொகுதிக்காவது அவங்க செய்வாங்க, வேட்பாளர்களை வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துரும்.